அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம 126வது அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம். நம்ம இந்த அப்டேட் தொடர்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த சூழ்நிலை இந்த நொடி வரைக்கும் ஈரான் தனது முழு கெத்தை காட்டிட்டு தான் இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த பக்கம் பாகிஸ்தான் தரப்புல இருந்தும் அமெரிக்கா தரப்புல இருந்தும் வலிஞ்சு போய் அந்த பக்கம் பெரிய அளவுக்கு கெஞ்சுறாங்கன்றதில் இன்றைக்கி நடந்த நிகழ்வே வெளிப்படையாக தெரியுது. எத்தனை ஊடகங்கள் தொடர்ந்து ஈரான் வராங்கன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை 3-4 பதிவுகள் நான் ஆர்கே சேனலில் தனியாக போடுறேன். அதை நான் கவுண்டிங் கூட இல்லை. ஆனால் நான் சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்னென்னா, ஈரான் வரலைங்க, இந்த செகண்ட் வரைக்கும் உறுதி செய்யலைங்க, இவங்க மட்டும்தான் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுறாங்க, அதில் ஈரானுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியலிங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தல்ல, அதுக்கான விளக்கங்களும் உங்களுக்கு தெளிவாக கிடைக்க போகிறது ஒன்று. இரண்டாவது, இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு டஃப் கொடுத்துருக்காங்க ஹெஸ்புல்லா. இஸ்ரேல் என்ன நினச்சாங்கன்னா, ஹெஸ்புல்லா டிஸ்மேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குன்ற மாதிரி நினச்சாங்க. பட் நடக்கிற நிகழ்வுலாம் பார்த்தா அது மாதிரி தெரியல. பெரிய டஃப்பு கொடுத்துருக்காங்க. அந்த கோபத்தை இஸ்ரேல் எங்கே வெளிப்படுத்தியிருக்காங்கன்னா, ஸ்பெயின் மீது வெளிப்படுத்தியிருக்காங்க. அது இல்லாமல் திடீர்னு உள்ள ட்ரம்ப் வேறு ஒரு வார்த்தை இந்த நேரத்தில் தேவையான்ற மாதிரி தெரியல, லோ ஐக்யூ பீப்புள்ன்ற மாதிரிலாம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். யாரை பார்த்து அவருக்குள்ளே சொல்லிக்கிட்டாரா என்னன்னு தெரியல. நிறைய விஷயங்கள் பேசலாம். முதல் முறையாக ஷார்ட்டாக பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முதல் பதிவு இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தைக்கான முழு மூச்சில் அந்த ஹாலெல்லாம் பயங்கரமாக ரெடி பண்ணிட்டாங்க. இன்டர்நேஷ்னல் மீடியாலாம் கேள்வி கேட்குறதுக்காகவும், ஏதோ ஒரே நாளில் போனால் பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்து உடனே ஈரான் தரப்பில் பேசுகிற மாதிரியே எங்கள் பாகிஸ்தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க உட்காந்து உடனே ஈரான் வாங்க அடடே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன், எப்போ வந்தீங்க, வீட்டில் நல்லா இருக்காங்களா, சரி வாங்க கையெழுத்து போடலாமா, 15 நிமிஷம் ரைட்டு அவ்வளோதான், வாங்க செய்தியாளர்கள் என்ற நினைப்பில் தான் எனக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் தரப்பில். அந்த வீடியோ பதிவுலாம் பார்த்தேன் நான். அந்த ஹால் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இவங்க 2 பேரோட மீட்லாம் எப்படி இருக்குது, எது உங்கள் கை கொடுத்து வரவேற்காம தான் அவங்க கொலகானில் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஈரான் அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து ஃபுல்லாக அடிச்சுட்டு அவங்களோட உச்ச தலைவராக கருதப்படுகிற அயதுல்லா அலி காமெனியிலேருந்து எவ்வளோ பேர்த்து கொல்ல முடியுமோ எல்லாத்தையும் கொண்டுட்டு கடைசியில் இப்போ ஓடி ஜேடி வான்ஸ் அவர்கள் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் ரொம்ப ஃபெய்த்தாக இருக்காங்க, இந்த நெகோசியேஷனில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க, நானும் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் மூடில் போகிறேன், கண்டிப்பாக அந்த பேச்சுவார்த்தை ஒரு ஓப்பன் மைண்டடாக ஒரு நல்ல கைகளுக்கு போய் சேரும், கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த பேச்சுவார்த்தை மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு மனுஷன் கிளம்பி அங்கே போய் உட்காந்துருக்கிறார். எங்கள் பாகிஸ்தானில் பேசும்போதெல்லாம் கிட்டத்தட்ட லேண்ட் ஆகிட்டார், அங்கே தான் இருக்கிறார். அப்போ அமெரிக்கானுடைய மனநிலை என்ன அப்படின்னா, ரொம்ப பெரிய ஒரு மைண்ட் செட்டு. ஈரான் ஓடி இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்குவாங்க, அணு ஆயுதத்தை நீங்கள் அங்கே மீதி இருக்கிறத மண்ணுக்குள்ளே புதைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ரெஜிம் சேஞ்சுக்காக நடத்தப்படுகிற பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே அமெரிக்கா பாசிட்டிவாக நினைக்கிறாங்க, ஈரான் ஒத்துக்குவாங்கன்ட்டு. அதுவும் ஃபைனலாக என்ன சொன்னாங்கன்னா, த வேர்ல்டு மோஸ்ட் பவர்ஃபுல் ரீசெட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். யார்? ஜேடி வான்ஸ் அவர்கள் கிளம்புறதை பார்த்து. நான் இன்றைக்கி நிறைய இன்டர்நேஷ்னல் மீடியாலாம் நான் நிறைய பத்திரிகைகள் பார்க்கும்போது, ஆராய்ச்சி அவர்கள் ஆல்மோஸ்ட் இந்த பேச்சுவார்த்தைக்கு கலந்துக்கிற தயாராக இருக்கிறாரு. ரீசன்ட் சீஸ்பயரில் ஆல்மோஸ்ட் அவரும் பார்லிமெண்ட்டுடைய ஸ்பீக்கர் முகமது பகீர் காலிபஃப் அவர்களும் வந்துட்டாங்க இறங்கிட்டாங்கன்னு ஒரு சில ஊடகங்கள் தொடர்ந்து அதை போட்டுதாங்கிறாங்க. அதாவது இப்போ நான் அந்த வீடியோ பதிவு எடுக்கும்போது 9:28ங்க. காலிபஃப் அவர்கள் 9:20க்கு தனது எக்ஸலத்தில் ஒரு பதிவு போடுறாரு பாருங்கள். இந்த பதிவு இதிலே நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்களோட மனநிலை என்னான்ட்டு. 2 of measure mutually agreed upon between the parties have yet to be implemented. நாங்கள் வரதுக்கு முன்பே எனக்கு 2 பார்ட்டிஸும் எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்பே. அந்த சீஸ்பயர் இன் லெபனான், ஒன்று லெபனான் மீது தாக்கல் நடத்தக்கூடாது, இரண்டாவது ஈரானுடைய பிளாக்டு அசட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணணும். இது உடனடியாக இந்த நெகோசியேஷனுக்கு முன்னாடியே எனக்கு நடக்கணும். தீஸ் 2 மேட்டர்ஸ் உடனே ஃபுல்ஃபில் பண்ணணும் பிஃபோர் த நெகோசியேஷன் பிகின்டர். அதாவது நாங்கள் கையெழுத்து போகிறதுக்கு முன்பே அமெரிக்கா இதை செய்து காட்டணும். ஒன்று என்ன, இஸ்ரேல் லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை உடனே நிறுத்தணும். எங்களுடைய முடக்கப்பட்ட சொத்துக்கள் அப்ராக்சிமேட்டாக
ஒரு 100லேருந்து 120 பில்லியன் பக்கம் இருக்குன்றாங்க. அந்த சொத்துக்களை உடனடியாக எங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, ஏன்னா எங்களுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது, இது பண்ணாதான் நாங்கள் கிளம்புவேன், இல்லைனா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கே வரல அப்படின்னு ஒரு ட்விட்டை போகிறாரு. அப்போ நம்ம இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் பாஸ், நீங்களே சொல்லுங்கள். அப்போ ஈரான் இந்த இடத்துல வந்து கிளாரிட்டியாக தெளிவாக தள்ளி உட்காந்து வேடிக்கை பார்க்குறதெல்லாம் இல்லை, தள்ளி உட்காந்து அடிக்கிறாங்க. எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க, நான் அப்போ தான் வருவோம் அப்படின்ற மாதிரி. இன்ன வரைக்குமே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணாங்களான்னா இல்லை, 10 கப்பல் தான் போயிருக்கு. அமெரிக்கா சொல்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அமெரிக்கா வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, சகஜ நிலைமைக்கு திரும்பிடுச்சு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னுமே அந்த 10 கப்பலுக்கும் கப்பம் கட்டிட்டு தான் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 2 மில்லியன் பக்கம் கட்டிட்டு தான் இருக்காங்கன்றாங்க. கட்டினதான் ரிலீஸ் எல்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு இன்னைக்கு அமெரிக்கா பத்திரிகைகளில் இன்னும் ஒரு உயர்தர பத்திரிகைகள், ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள் என்ன சொன்னாங்கன்னா, ஈரானுக்குள்ளாரே அந்த பவர் ஷேரிங் வந்து பிரச்சனை வருது. இப்போ பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் காலிபஃப் அவர்கள் என்னென்னா ப்ரெஷர் கொடுக்குறாராம், இது மாதிரி நீ போகக்கூடாது, முதல்ல ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம், நம்ம கையில் தானே ஓல்டு இருக்குது, அவங்க கையில் கிடையாது, நம்ம இன்ன வரைக்குமே நம்மக்கிட்ட ஆயுதங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது, நம்ம அடிக்கிறனா கூட அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம ஏன் முன்கூட்டியே போகணும், அவங்க இறங்கி வந்திருக்காங்கல்ல, நம்ம அதனால் இந்த பேச்சுவார்த்தையில் முதல்ல இந்த கோரிக்கையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு இப்போ திடீர்னு நான் இன்னொரு விஷயம் என்ன கேள்விப்பட்டேன்னா, இல்லை அராக்சி அவர்களும் இன்னொருத்தர் வஹடின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து இன்னொரு நபராகிறாரு, அவர் 2 பேரும் கிளம்பிறாரு, இவரை கழட்டி விட்டுட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே பேச்சுவார்த்தைக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பேச்சுவார்த்தைக்கு வந்ததுக்கப்புறம் ஈரானுக்குள்ளே என்ன ஆக போகுது அப்படின்னா ஒரு ரிஃப்ட் மாதிரி வந்துடும் கடைசியில். அதாவது இப்போ காலிபஃப் அவர்கள் எனக்கு இது 2ஐயும் உடனடியாக நிவர்த்தி பண்ணணுன்றாங்க. அந்த 2மே நிவர்த்தி பண்ணுறதுல ஒன்று என்னென்னா, அந்த முடக்கப்பட்ட சொத்துக்கள் ரிலீஸ் பண்ணுறதுல சாதாரண விஷயம் இல்லை. அது அமெரிக்காவுடைய பேங்க்கில் இருக்கானா இல்லை, அது ஐரோப்பா பேங்க்கில், மீதி மற்ற பேங்க்கில் அங்கங்கே வந்து பிரித்து இருக்கும். அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. குறைஞ்சது 1 வாரத்துக்கு மேலே ஆகும், ஏன்னா பேங்கிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் அதிகம். அந்த முடக்கப்பட்ட சொத்துக்கள் அவங்க எங்கே தூக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, உடனே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, குறைஞ்சது 1 வாரமாக தான் ஆகும். ஏன்னா இவர் கேட்ட கேள்வி அது மாதிரி. இது எல்லாமே அது 120 பில்லியனுக்கு மேலே. அவங்க அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா இவங்க ரெசிஸ்டன்ஸ் கிட்டலாம் தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. நீங்கள் ரெசிஸ்டன்ஸு கிட்ட தொடர்பு இருக்கக்கூடாது, அப்புறம் எப்படி நீங்கள் ஹெஸ்புல்லாவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கலாம், அந்த போர் எப்படி நீங்கள் நிறுத்தலாம்னு சொல்லலான்னு அடுத்து இவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே ஒரு புதிராக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில், ஏதோ ஒரு தன்னம்பிக்கையில் பாகிஸ்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது ஈரானை நோக்கி. இப்போ ஈரானில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்கள் வருகிறார்கள் அப்படின்றத நானும் காத்து கொண்டிருக்கிறேன். இதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ பதிவு மேபி உங்ககிட்ட 10 மணி இல்லை 10:05 கிட்டத்தட்ட ரீச் ஆகிடும். இதுக்கப்புறம் ஈரான்லேருந்து வராங்களா வரலையான்றதை நம்ம பார்க்கலாம். வலிமேல் விழி வைத்து காத்திருக்கலாம். பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிக்கட்டும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் அமெரிக்கா நினைக்கிற மாதிரி உடனடியாக 10 அம்ச கோரிக்கையை வந்து ஈரான் கையெழுத்து போட்டு ஐயா போங்க ஐயா எங்கள் நாட்டில் ரெஜிம் சேஞ்ச் வந்துடும் அப்படின்னா 100% அதுக்கெல்லாம் வாய்ப்புகளே கிடையாது. அவங்களாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு 2 சம்பவத்தை சொல்கிற பாருங்க, அப்படியே நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. அப்படியே அப்போ எவ்வளோ ஸ்பீடாக செயல்படுறாங்க அப்படின்றத நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. எல்லாமே அவங்க பேக் போனால் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே அமெரிக்கா மட்டும் ரெடி பண்ணல. இன்றைக்கி கூட அமெரிக்கா அடுத்தடுத்து ஆயுதங்கள் வரதெல்லாம் பார்த்தேன். நிறைய பதிவுகள் ஈரான் நோட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு. இஸ்ரேலில் வந்து இறங்கிட்டுருக்கு. அது இல்லாமல் இவங்க அடுத்த கட்ட ஒரு திட்டத்தில் வேறு போயிட்டுருக்காங்க. இது எல்லாமே ஈரான் வாட்ச் பண்ணுவாங்க. ஆனால் ஈரான் வச்சாங்க போகிற செக் ஒன்று இஸ்ஃபஹானில். அது என்னன்றது பார்க்க போகிறதுக்கு முன்பு நான் ஹெஸ்புல்லா கிட்ட சொல்லிடுறேன். எனக்கு ஹெஸ்புல்லா ஒரு மொத்தம் 70லேருந்து 80க்கும் மேற்பட்ட ராக்கெட் நீங்கள் அனுப்பியிருப்பாங்க. அதில் 3 முக்கியமான இடம். சதன் லெபனான் பகுதியில் அவங்க ஒரு பவர் ஹப் ஒன்று இருக்குது, அங்கே அடிச்சிட்டாங்க ஒன்று. 2வது பார்த்தோன்னா சஃபீதுன்ற பகுதியில் நிறைய கார்கள்லாம் இருக்கும், அந்த இடத்துல ஒரு அடி. தனது ஏவுகணைகள் எந்த அளவுக்கு நாங்கள் ஏவி இருக்கோம் அப்படின்றதுலேயே வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த சஃபீது பகுதி மட்டும் இல்லாமல் நார்த் இஸ்ரேல்னு சொல்லுவாங்க. நார்த் இஸ்ரேலில் வந்து ஒரு 4 இடத்துல பெரிய பாதிப்புகள்ன்றாங்க. அப்புறம் ஆஸ்தூத் என்ற பகுதியில் சதன் லெபனானில் பெரிய அளவுக்கான பாதிப்பு. இது எல்லாமே இஸ்ரேல் என்ன நினைச்சாங்கன்னா, இப்போ ஈரான் தாக்கல் நடத்தும் போது ஹெஸ்புல்லா கலந்தடிக்கும் போது கூட கொஞ்சம் இடைமறிச்சோம், கொஞ்சம் மிஸ் ஆச்சு. இப்போ ஈரான் அடிக்கல இல்லையா, ஹெஸ்புல்லாவை ஈஸியாக இடைமறிச்செல்லாம் நினச்ச இஸ்ரேலுக்கு இன்றைக்கி பெரிய டஃப் தான். ஏன்னா இன்றைக்கி 4லேருந்து 5 இடத்துல பெரிய இலக்குகள் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு நான் இந்த வரைபடத்தை நான் காட்ட விரும்புகிறேன். நான் இது வந்து நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல். இது நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு பாலத்தை ஒன்று அழிச்சிட்டாங்க. இங்கே கீழே மஞ்சள் கலர் அட்டாக் பாருங்கள், மெட்ருலா, மனாரா, அப்புறம் வந்து ஷாமோனா, இந்த பகுதியில் 6ன்னு போட்டிருக்கு பாருங்கள். அந்த இடத்துல ஹெஸ்புல்லா வந்து
மறுபடியும் இஸ்ரேலினுடைய நிலைகளை பெரிய அளவுக்கு அடித்து சேதாரம் ஏற்படுத்தியிருந்தாங்க நேற்றே. இவங்க அடித்ததில் 1, 2, 3, 4 இருக்குது பாருங்கள். அந்த பாதிப்புகளும் பெரிய அளவுக்கு இன்ன வரைக்கும் நேற்றும் முந்தா நேற்று சேர்த்து இஸ்ரேல் நடத்தப்பட்ட தாக்குதல் ஆல்மோஸ்ட் 300 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. பட் இன்னைக்கு ராக்கெட் ஏவுனதில் அந்த இஸ்ரேலினுடைய கோவத்தை ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏன்னா ஹெஸ்புல்லா இவ்வளோ அடிக்கிறாங்க, எங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுகிறது, தொடர்ந்து அந்த மாதிரியான தீவிரவாத இயக்கங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களா ஸ்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நெதன்யாகு அவர்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசி ஒரு வீடியோ பதிவு வெளியிடுறாரு. அந்த வீடியோ பதிவில் உடனடியாக எங்கள் நாட்டிலிருந்து உங்களுடைய தூதரகத்தை வெளியேற்றிருங்களா, நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இவ்வளோ நடந்தும் நீங்கள் வந்து எங்களுக்கு மட்டும்தான் எகெயின்ஸ்ட் ஆக்குறீங்க, ஹெஸ்புல்லாவை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஏன் நீங்கள் இஸ்ரேல் மீது அடிக்கிறீங்க, நீங்கள் முதல்ல நிறுத்தினாதான் அவங்க நிறுத்துவாங்கன்ற வார்த்தை அவங்க வாயிலேருந்து வரலன்றாங்க. ஆனால் அப்படி கேட்கவும் முடியாது. நெதன்யாகு அவரோட கோபத்தில் இன்னொருன்னா அவங்க சீஸ்பயருக்கு வந்தாங்க, சீஸ்பயர் வந்தாலுமே நீங்கள் முழுமையாக ஹெஸ்புல்லாவை எலிமினேட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ரேஷன் முடியும், இருட்டிலிருந்து வெளிச்சம் வரக்கூடிய ஆப்ரேஷன் சொன்னாங்க இல்லையா. இன்னைக்கு கூட ஒரு பள்ளிக்கூடத்தின் பக்கத்தில் இருந்தால் ராக்கெட் ஏவுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக அந்த பள்ளிக்கூடத்தின் மீது தாக்குதல். அந்த தாக்குதலில் ஆல்மோஸ்ட் 6 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் பெய்ரூட் பக்கத்தில் மறுபடியும் குறி வைத்திருக்காங்க. மொத்தம் இன்றைக்கி 4 இடத்துல குறி வைத்தாங்க. சதன் லெபனான் பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிடம் வந்து அழிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தனது தாக்குதல்களை அதிகப்படுத்தியிருக்காங்க. நான் ஈரான்லேயும் லெபனான்லேயும் ஒரு விஷயத்தை நான் பார்க்க முடியுதுனால, சின்ன சின்ன விஷயங்களும் எதிர்ப்புகளும் இருந்தால் கூட ஈரானில் வந்து திடீர்னு ஒரு சில பகுதியில் ஃபஸ்ட்டு வந்து ஈரானுக்கு எதிர்ப்பலைகள் இருந்தால் கூட இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அதே மாதிரி தான் லெபனானுக்குள்ளேயும் பார்க்குறேன். திடீர்னு லெபனானுடைய அரசாங்கத்துக்கு எதிராக பெய்ரூட்டில் ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவான போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு பார்க்க முடிஞ்சுது. உடனடியாக நீங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கணும், இஸ்ரேலுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்ற மாதிரி ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவான போராட்டத்தை மிகப்பெரிய அளவுக்கு நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இப்போ நான் 2 முக்கியமான விஷயத்தை பேசுகிறேன். இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பேச்சுவார்த்தையை நோக்கி போகுது. ஓரளவுக்கு ஈரான் வருமா வராதான்ற ஏக்கத்தில் அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க பாகிஸ்தான். இப்போ வந்து ட்ரம்ப் ஒரு ட்விட்டை போகிறார். அந்த ட்விட்டை நீங்களே பாருங்கள். நான் கேள்விப்பட்டேன், லோ ஐக்யூ இண்டிவிஜுவல் கூட ஒரு பர்சன், அவர் வந்து மிடில் ஈஸ்டில் நான் ஒரு முக்கியமான நபர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபரம். அவருக்கான கொஞ்சம் லோ ஐக்யூ தான் இருக்குமா. ஆனால் அவர் வந்து ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிட்டாராம். அதாவது ஈரானுடைய பவர் பிளான்ட்டையும் அந்த பிரிட்ஜ் டேவையும் நான் அடிக்காமல் விட்டதுனால, இதனால் ஈரானுடைய சிவிலைசேஷன் வந்து சேவ் பண்ணிட்டோம். யார்? ட்ரம்ப் வந்து சேவ் பண்ணிட்டாராம் ஈரானுடைய மக்களோட சிவிலைசேஷனை. அதனால் அவர் கொஞ்சம் கோபமாக்குறாராம், கொஞ்சம் ஏன் ட்ரம்ப் இப்படிலாம் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. உடனே இவர் சொல்லிட்டாராம், சரிப்பா கவலைப்படாத, நான் நெக்ஸ்ட் டைம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நான் கண்டிப்பாக அடிச்சிட்றேன், கவலைப்படாதப்பா அப்படின்னா. இல்லை இந்த நக்களும் எகத்தாளமும் இருக்கு இல்லையா. இது படித்த உடனே எனக்கு யார் லோ ஐக்கியவாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பற்றி ஷேர் பண்ணாங்க. ஃப்ளைட்டில் அவர் ஏறும்போது கொடை பிடிச்சிட்டு போகிறாரு. அந்த கொடையை சுருக்கி உள்ளே எட்டு போகிறதுக்கு அவர் எவ்வளோ நேரம் ஆகிடும் ட்ரம்ப்புக்கு. அப்படியே அந்த கொடையை அவர் பாட்டு வச்சுட்டு போகிறாரு வெளியில், காற்றடிச்சு. அப்புறம் இதுக்குன்னு ஒரு ஆள் பின்னாடி போயிட்டு அது கொடையை மடிச்சுட்டு உள்ளே போகிறாரு. அதாவது வழக்கமாக ஒரு ஃப்ளைட்டு போகிறாரு இல்லைங்களா, அப்போ கொடையை பிடிச்சிட்டு போகிறாருங்க. போயிட்டு கொடையை மடக்காமல் வெளியே அவர் பாட்டு வெளியே வச்சுட்டு போகிறாருங்க. அது கூட ஒரு இது தெரியாமல் லோ ஐக்கியவான்னா அவர் இன்னைக்கு காலை தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் வந்து மிடில் ஈஸ்டில் தான் ஒரு நபர்னு சொல்லப்படுகிறது. ஈரானை அடிக்காம விட்டது செல்லமாக கோச்சிக்கிட்டாராம். அதனால் இவரும் சொல்லிட்டாரான், கவலைப்படாதப்பா, நான் அவ்வளோதான் வந்துருச்சு, இந்த டைம் அடிச்சிடுறேன், அவங்க சிவிலைசேஷனே ஒழிச்சிடறேன்னா. அது எப்படி அது சிவிலைசேஷனே ஒழிச்சிருவீங்க? அது எப்படி அந்த அளவுக்கான தாக்கல் நிகழ்த்து எனக்கு தெரியல. அப்போ இது என்ன சொல்ல வரீங்க ட்ரம்ப் அவர்களே? பேச்சுவார்த்தைக்கு வரணுன்றீங்களா இல்லை மறுபடியும் மிரட்ட வரீங்களா? உங்கள் மிரட்டலை தான் அவங்க பைபிளில் ரொம்ப இது வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்கார வைக்கக்கூடிய ஒரு டெக்னிக்ன்றது உலகம் அறிந்த விஷயம். பக்கத்து வீட்டு பாட்டி கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் அவங்க சிவிலைசேஷன் அடிக்கிறீங்க மீதி எல்லாமே. மறுபடியும் இதை சும்மா அவரே ஒரு கதையை போட்டு அதாவது இப்போ ஈரான் திடீர்னு மறுக்கிறாங்க வரலன்ட்டு, இது அமெரிக்காவுக்கு பப்பி சேமாக போயிடும். இவங்க போயிட்டு அங்கே ஃபுல்லாக உட்காந்துட்டு டிஎன் பிஸ்கெட்டு சாப்பிட்டு இந்த இடத்துல ஈரான் மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யார் இந்த உலகத்துக்கு போய் பேசுகிறாங்க, யார் இந்த உலகத்தில் வந்து அமைதி பேச்சுவார்த்தைன்ற பேரில் யார் கெஞ்சினாங்கன்றது இந்த இடத்துல தெரிஞ்சு போயிடும். ஏன்னா வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர்லேருந்து எல்லாருமே நீங்கள் வாய் வலிக்க பேசுகிறீங்க, ஈரான் எங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி கால விழாத குறையா அந்த போர் நிறுத்தினாங்கன்றாங்க. ஆனால் இவ்வளவும் பாகிஸ்தான் பேசினதான். பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்கணும்? வெள்ளை மாளிகையோட செய்தி குறிப்பு வந்த உடனே, இல்லைங்க ஈரான்லாம் ரெக்வஸ்ட் வரல, மியூச்சுவலாக தான் அந்த போர் நிறுத்தணும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. பாகிஸ்தான் ஈரானுக்கு நீங்கள் பெரிய அளவுக்கு நன்மை செய்கிறீங்கல்ல, நீங்கள் யார் உண்மை சொன்னாங்க, யார் நிஜமே கெஞ்சினாங்கன்றது பாகிஸ்தானுக்கு தெரியும்ல.
ஏன் ஷபாக் ஷெரீப் அவர்களோ அந்த நடுவில் இருந்தவங்களோ இன்ன வரைக்கும் ஏன் சொல்லலை? அப்போ இந்த இடத்துல அமெரிக்கா சொல்றது நீங்கள் உண்மை நினைக்கிறீங்களா? சரி விடுங்க, எப்பவுமே பெரும் தலைவர்கள் வந்து இந்த மாதிரி வீண் விமர்சனத்துக்கு வந்து கருத்துக்கள் சொல்ல மாட்டாங்க. ஒரு சில டைமில் வந்து கத்துறவங்க கத்திட்டு இருப்பாங்கன்ற கூட எடுத்துக்கலாம் நம்ம. ஆனால் இன்னைக்கு ஈரான் வரல அப்படின்னா இது அவங்க சொல்கிறது உண்மையா இவங்க சொல்கிறது உண்மையான்னு தெரிஞ்சு போயிடும். இப்போ யார் உண்மை சொல்கிறாங்க, யார் கெஞ்சிட்டு இருந்தாங்கன்றது தெரிஞ்சு போயிடும். இன்னுமே அவங்க கெத்தாக தான் இருக்காங்க பாஸ். நான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஈரான் ஸ்டில் நோ இந்த செகண்ட் வரைக்குமே நீங்கள் அடிக்கிறீங்களோ அடிக்கலையோ, நீங்கள் அவங்கள அழிக்கிறீங்களோ அழிக்கலையோ, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அவங்களோட நிலைப்பாடில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்களான்னா இருக்கிறாங்க. உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஆர்ம்ஸ் ஓப்பன் பண்ணாங்களா? கிடையாது. இப்போ கூட பேச்சுவார்த்தைக்கு அவங்க ஆளாக ஓடி வந்தாங்களா? கிடையாது. இதெல்லாம் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன, இஸ்ஃபஹானை நம்ம பார்க்கலாம். இஸ்ஃபஹானில் என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலையில் சேட்டலைட் இமேஜஸ், அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதியே ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து ஏப்ரல் 8ஆம் தேதி கிடைச்ச இமேஜஸ். அந்த உள்ளே இருக்கக்கூடிய அதாவது சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதி அவங்க மெயினாக அது பேர் என்ன சொல்லுவாங்க திடீர்னு ஃப்ளோவில் மறந்துடுச்சு, யுரேனியம் என்ரிச் பண்ண யுரேனியம் உள்ளே வச்சுருக்காங்கல்ல, அதை போய் உள்ளே ரீச் பண்ண முடியாத அளவுக்கு 2-3 இடத்துல 8ஆம் தேதி மேலே இருந்து ஒரு பெரிய ட்ரென்ச்சஸ் மாதிரி ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்களாம். எந்த டீமுமே வந்து உள்ளே போக முடியாத அளவுக்கு வந்து பண்ணி வச்சுருக்காங்களாம். அது இல்லாமல் அடுத்தடுத்த புகைப்படங்கள் என்ன வேணா டெம்பரரியாக ஹெவி எக்யூப்மெண்ட் வந்து அந்த இடத்துல நிறுத்தி ஃபுல்லாக குழி தோண்டி ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக இவங்க கண்ட்ரோலுக்கு இருக்கிற மாதிரி அவ்வளோ சீக்கிரம் வேறு யாரும் உள்ளே வந்த முடியாத அளவுக்கு வந்து நான் அடுத்தடுத்த புகைப்படங்கள் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். நான் சேட்டலைட் இமேஜஸ்லேயே இப்படி லைட்டாக தெரியுது அப்படின்னா இன்னும் அங்கே பக்கத்தில் பார்க்கும்போது பெரிய பள்ளமாக தெரியும். அதாவது ஈரான் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு பேச்சுவார்த்தை முன்ன பண்ண ஏதாவது ஒன்று வந்தால் கூட, சப்போஸ் இஸ்ஃபஹானுக்குள்ளே திடீர்னு உள்ள நுழைஞ்சு தூக்கணும் செய்யணும்னா கூட யாருமே உள்ளே நுழைய முடியாதபடி, அப்படி உள்ளே நுழைஞ்சாலும் அந்த வெஹிக்கிள் கொண்டு வந்து வெளியே போக முடியாத அளவுக்கு தனது முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க இஸ்ஃபஹானை. ஏற்கனவே ஐஏஏ என்ன சொன்னாங்கன்னா, இஸ்ஃபஹானில் கண்டிப்பாக 60% என்ரிச் பண்ண யுரேனியம் கண்டிப்பாக இருக்குன்றது கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்க. அது இல்லாமல் இன்னைக்கு இது 8ஆம் தேதி நடந்தது, இன்னைக்கு வந்து 10ஆம் தேதி, 3 நாளில் ஃபுல்லாக கம்ப்ளீட் செக்யூர் பண்ணிட்டாங்களாம். உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு. அப்புறம் நம்ம பேசிக்கலாம்டா. இன்னும் அந்த இடத்த அடிக்கலவங்க, அடித்தாங்கன்னா அது பிரச்சனையாக மாறிடுன்றதுனால அடிக்காமல் தான் இருக்காங்க. அதனால் முழுமையாக இவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்குள்ளார தனது முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம இன்னொரு ஆங்கிளில் நான் பார்க்குறேன். எவ்வளோ ஸ்பீடாக பார்க்குறாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் கூட பார்த்தேன் நான். ஏப்ரல் 7ஆம் தேதி நடத்தப்பட்ட ஒரு பிரிட்ஜ் ஒன்று தாக்குதல் 3 நாளில் போர்க்கால அடிப்படையில் செஞ்சு மறுபடியும் அந்த ட்ரெயின் போகிற பதிவு கூட பார்த்தேன் நான். அப்போ எவ்வளோ சீக்கிரமாக வேலை செய்கிறாங்க ஈரான் தரப்புல இருந்து, எவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்கிறாங்க பாருங்கள். 3 நாள் தான் ஆகுது. 7ஆம் தேதி அடிக்கிறாங்க. அந்த பிரிட்ஜ் அடித்த பதிவு கூட நான் பார்த்தேன். நான் பார்த்தா இன்றைக்கி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரொம்ப ஸ்பீடாக மறுபடியும் அந்த ட்ரெயினை வந்து சோதனை ஓட்டத்துக்கு ஈடுபட்டுருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே அமெரிக்கா வாட்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் ஓடி வந்து கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் மறுபடியும் உறுதி செய்கிறாங்க. 30 நாடுகளும் சேர்ந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை வந்து கண்ட்ரோல் எடுத்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ராவலை நாங்கள் வந்து உறுதிப்படுத்த போகிறோன்றாங்க. இவர் ஏன் ஓடி வந்து தெரியும் சொல்கிறாங்கன்னா, எப்படி பேச்சுவார்த்தை வந்துடும், மறுபடியும் தாக்கல் நடத்த மாட்டாங்கன்ற அடிப்படையில் ஒரு ஓடி வந்து சொல்கிறாரு கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா இவர் என்ன சொல்லுவார், அப்போ நான் போர்க்கப்பல் அனுப்பி நான் மறுபடியும் மீட்டுக்கிறேன்னு சொல்லுவார். அப்போ அன்னைக்கு அந்த கொத்து கன்னி வெடிகளை மிதக்க விட்டுருக்காங்களே, அன்றைக்கி நீங்களால் அகற்றிட முடியுமா, அதில் எப்படின்னு தெரியல. பட் தொடர்ந்து கொஞ்சம் காலமாகவே கொஞ்சம் நேட்டோ நாடுகள் எங்கேயும் வெளியே போயிடக்கூடாது, சாதகமாக நடந்துக்கிற மாதிரி நேட்டோ நாடுகளையும் தன் பக்கம் கொண்டு வந்திருக்கிறாரான்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடியுது. வீடியோ நிறைவு பகல் 2 விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். ஒன்று, இன்னைக்கு சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் அன் அவர்களை போய் பார்த்துருக்கிறார். தலைவா அவங்கள தான் காத்திருந்தேன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு அடுத்தடுத்து நாங்கள் அக்ரிமெண்ட்டை வந்து பேசுகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, பங்களாதேஷ் வந்து இந்தியா கிட்ட இருந்து இறக்குமதி பண்ண போகிறாங்க 200 ரயில் பெட்டிகள். 2027ஆம் ஆண்டு டிசம்பருக்குள்ளே நம்ம இறக்குமதி பண்ணுறோம். ஸோ யூனிஸ் அரசாங்கம் போனதுக்கப்புறம் பங்களாதேஷ் ரொம்ப பாசிட்டிவாக இந்தியாவை அப்ரோச் பண்ணுறாங்க. ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. முன்ன இந்த மாதிரி இல்லை. இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து இந்தியாவை நல்ல முறையில் அணுகுறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இதை நான் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன். பங்களாதேஷ் இந்தியாவும் மறுபடியும் பழைய அந்த நட்பு வந்து மீண்டும் மலர்கிறது என்பது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமா பார்க்கலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சல். நன்றி, வணக்கம்.